நேற்றைக்கு முன்தினம் ஒரு அமைச்சர் மீது உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. பயம் ஸ்டாலினுக்கு. அந்த பயத்தில் தான் இன்றைக்கு மதுரையில் உளறிக் கொண்டிருக்கின்றார். தான் என்ன பேசுவதென்றே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இந்த நிலைக்கு வந்தது பரிதாபமான நிலைக்கு வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு முதல் டாஸ்மாக்ல ஒருத்தர் 453 நாள் பத்திரமா போய் இருந்துட்டு வந்தார். இப்ப இன்னொருத்தர் ஹவாலா மோசடி. நேற்றைக்கு உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி யாரு? ஏங்க 3 முறை இடி அவர்கள் சோதனை அடைந்து அதில் கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிற டிஜிபிக்கு வழக்கு பதிவு செய்ய அறிக்கை அனுப்புறாங்க. 3 முறை அனுப்பி வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக சார்பா வழக்கு போட்டோம், நீதிமன்றத்தில் வந்தது. நீதிமன்றம் இப்ப ஏன் நீங்க வழக்க பதிவு செய்யல? இந்த அறிக்கையில பார்க்கின்ற பொழுது குற்றம் நடைபெறுவதற்கான ஆதாரம் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள்லாம் வெளியில் வந்திருக்குது. ஆக இன்றைக்கு நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்ய சொல்லியாச்சு. அதிலிருந்து ஸ்டாலின் பதறி போய் அலறி போய் எதை பேசுவதென்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு முதலமைச்சர். இன்றைக்கு இது என்னென்ன ஊழல்? இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறை நகர் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்க பணியிடத்திற்கு 30 லட்சம் 35 லட்சம் ஒரு பணியிடத்திற்கு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு 30 35 லட்சம் வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் முறைகேடா பணி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதோட அந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையில பல்வேறு பணிகளுக்கு கமிஷன் வாங்கப்பட்டதாக ஆதாரத்தோடு இன்றைக்கு இடி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்காங்க, வலைதளத்தில் வந்த செய்தி. ஆக இன்றைய தினம் ஊழல் நிறைந்த அரசாங்கம் இதுவே சான்று. உண்மைதானே?